எல்லாரும் இருக்கோமா? இங்கே தான் இருந்துட்டுருக்கோம். ஆனா, என்ன நடக்குது அப்படின்னு தான் தெரியல. ரொம்பவே மனச பதற வச்சுருச்சு. அப்படியே இறுகி போன மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு சம்பவம். கேட்ட உடனே அவ்ளோ மனசு உடைஞ்சிருச்சு. ஏன்னா, நானும் ஒரு பொம்பள பிள்ளைய வச்சிருக்கேன். எத பத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ். பாண்டிச்சேரி ஆர்த்தி சம்பவம் தான். உண்மையிலேயே சத்தியமா ஏத்துக்கவே முடியல. இந்த மாரி கொடூரமான அரக்க குணம் படைச்ச மனுஷங்க இன்னும் இந்த நாட்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு. இதுல மகளிர் தினம் எதுக்குடா கொண்டாடுறீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. குழந்தை இறந்துட்டா, இறந்த குழந்தையோட வீட்டுக்கு 20,00,000 வந்து காம்பன்சேஷன். என்ன நடக்குது? கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? உண்மையிலேயே இந்த மாரி விஷயங்கள்ல கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா மரண தண்டனை அப்படின்னு ஆன் ஸ்பாட் பிடிக்கிற இடத்துல குடுத்தா மட்டும் தான் இந்த மாரி சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இல்லாத வரைக்கும் இந்த மாரி காம வெறியர்களுக்கெல்லாம் எத்தன குழந்தைகள், எத்தன ஆர்த்தி இந்த மாரி பலியாகிட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு பெர்சன் போல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் குடுத்து பழக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் குடுத்து கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 59 வயசான கிழவன். நினைக்கவே அவ்ளோ கடுப்பா இருக்கு. அவனெல்லாம் அப்படியே துண்டு 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 துண்டா வெட்டி ஆத்துல கடல்ல எறிஞ்சிரணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. 19 வயசு பையன். ஏத்துக்கவே முடியல. ஆர்த்திய கடத்தி இவங்க 2 பேர் கற்பழிச்சு, கொலை பண்ணி, ட்ரைனேஜ்ல வீசி எறிஞ்சு, கிட்டத்தட்ட 5 நாளா அவங்க தேடி பெத்தவங்க. என்ன ஒரு கொடூர அரக்க குணம் படைச்சவங்களா இருந்தாலும், இந்த மாரி கூட செய்வாங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. சத்தியமா அவங்க அம்மா, அப்பாவோட கதறல கேட்க முடியல. குழந்தைய நான் அப்படி வளர்த்தனே, என் குழந்தை இல்லையே, நான் செத்து போயிட்டனே, என்னால இனிமே எப்படி வாழ முடியும்? அப்படின்னு சொல்லி அவங்களோட மனக்குமுறல் அவங்களோட இடத்துல என் பொண்ண நெனச்சு பார்த்தேன். உண்மையிலேயே முடியல. நாளைக்கு அந்த ஆர்த்திக்கு நடந்த கொடுமை யாருக்கு வேணா நடக்கலாம். உங்க வீட்ல நடக்கலாம், எங்க வீட்ல நடக்கலாம், யாருக்கு வேணா நடக்கலாம். எதுக்கோ போய் ஸ்ட்ரைக் பண்றீங்க, உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே குரல் கொடுத்தா மட்டும் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். பார்க்குற இடத்துல அப்படியே சுட்டு கொன்னுறணும் அவனுங்கள்லாம். இல்லன்னா துண்டு துண்டு துண்டா அந்த அம்மா, அப்பா கையில குடுத்து வெட்டி எறிஞ்சிரணும் எல்லா பார்ட்டையுமே. பிஞ்சு குழந்தைங்க சாப்பாட கூட இதுவரைக்கும் ஊட்டி விடுற ஒரு ஏஜ் தான் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய போய் எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு தெரியல. தண்டனைகள் கடுமையாகாத வரைக்கும் நம்ம ஜஸ்டிஸ் கேட்டுட்டே தான் இருக்க வேண்டும். இந்த தண்டனைகள் கடுமையாச்சு அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். இதில் விமென்ஸ் டே ஒரு அவசியமா அப்படின்னு கேட்க தோணுது. கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆர்த்தி வந்தாச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தா மாரி தெரியல. பெத்தவங்களான உங்க எல்லாருக்குமே சொல்றேன், தயவு செஞ்சு குழந்தைய வந்து உங்க கண்ட்ரோல்லேயே வச்சுக்கோங்க. வீட்ல இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டுக்குள்ள விட்டு தாப்பால் போட்டு வீட்டை எப்பயுமே தாப்பால் போட்டு உள்ளேயே இருங்க. குழந்தை விளையாடுறதுக்காக போறா அப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. விட்டீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு வருத்தப்படுற மாரி இருக்கும். கவர்மெண்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க. இது வரைக்கும் செய்யாதவங்க இதுக்கு மேலேயா செய்ய போறாங்க? புடிச்சு ஜெயில்ல போட்டு 3 வேள சாப்பாடு குடுத்து அவன நல்லா சொகுசா பார்த்துக்குவாங்க. பொம்பள பிள்ளைய பெத்தவங்க கிட்ட மட்டும் சொல்றீங்க, ஒழுக்கமா வளர்க்கணும் பொம்பள பிள்ளையன்னு சொல்லி. ஆம்பள பிள்ளைய பெத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஒழுக்கமா வளருங்க. பெண்கள கடவுளா பாருங்க. தெய்வத்துக்கு சமமா வந்து மதிங்க. அவங்களோட தனித்துவத்த வந்து சொல்லி புரிய வச்சு, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட்ட குடுக்க வைங்க. இதுவும் ஒரு அம்மா, அப்பாவோட கடமை தான். அது தவறுனாங்க அப்படின்னா, இந்த மாரி தான் நடக்கும். உங்களால முடியுது அப்படின்னா, ஏதாவது ஒரு குரல் கொடுக்க முடிஞ்சது இந்த சம்பவத்துக்கு அப்படின்னா, கொடுங்க தயவு செஞ்சு. இது எல்லாமே அந்த குழந்தைக்கான ஒரு விடியலா இருக்கும். இனி எந்த ஒரு ஆர்த்தியும் வரமாட்டாங்க. நம்ம மக்கள் நெனச்சா எத வேணா செய்யலாம். ஜல்லிக்கட்டு இல்லன்னு சொன்ன இதே ஊர்ல, ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி பீச்லலாம் ஸ்ட்ரைக் பண்ணி என்னவோ செஞ்சு கடைசியில ஜல்லிக்கட்ட கொண்டு வந்தாங்க. இந்த மாரி தண்டனை குடுத்தாகணும் இந்த மாரி பெர்சன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம முன்னெடுத்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் எல்லாமே.